கக்கன் அவர்கள் இருந்த மண்ணு, பாரதியார் அவர்கள் இருந்த மண்ணு, வள்ளுவன் பிறந்த மண்ணு. இந்த மண்ணுல கல்வியை பத்தி பேசலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் ஆந்திரா, கர்நாடகா. நீங்க எடுத்து பாருங்க, ஆந்திரா மாநிலம் பெரிய பெரிய நிறுவனங்கள், தமிழ்நாடுக்கு வர வேண்டிய நிறுவனங்கள் எதற்காக ஆந்திராவுக்கு போகுது? என்ன காரணம்? மைக்ரோசாப்ட் நிறுவனம் ஆந்திரால பெரிய ஒரு முதலீடு போடுறாங்க. எதற்காக வரல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஊரை பார்த்து பயப்படுறாங்க. என்ன விஷயத்துக்கு? ரெண்டு விஷயத்துக்கு பயப்படுறாங்க. ஒண்ணு, வந்தவுடனே கமிஷன் கேட்கறாங்க. இந்த ஆட்சி எல்லாத்திலும் கமிஷன் கலெக்ஷன், அதுல ஒரு பயம். இரண்டாவது பயம், மத்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் தமிழகத்துல வேலை செய்ய சாதிக் அப்படின்னு சொல்லக்கூடியவன் உங்க கட்சியில மாநில பொறுப்புல இருக்கிறானே, அவன் கிங் பின். அவன் ஏதோ சாதாரணமா கஞ்சா ரோட்ல விற்கிறவன் கிடையாது. அவன் தான் இந்தியாவுடைய மாஸ்டர் பிரெயின். சிந்தட்டிக் ட்ரக்ஸ் விற்கக்கூடியவன். அவன் உங்க கட்சியில வச்சிருக்கீங்களே, போலீஸ் எப்படி நடவடிக்கை எடுக்கும்? அவனை சிபிஐ நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ ராஜஸ்தான்ல போய் பிடிச்சாங்க. பையன் பையிலே, ஸ்கூல் பையன் கையிலே, ஊசி மருந்து பையிலே, ஊசி மருந்து பையிலே, வருமானம் உங்களுக்கு, வருமானம் உங்களுக்கு, அராஜ ஆசி ஒளியட்டும், அராஜ ஆட்சி ஒழியட்டும், இளைஞன் வாழட்டும், தமிழக இளைஞன் வாழட்டும், மதுவை ஒழிக்க துணிவில்லை, மதுரை ஒழிக்க துணிவில்லை, திமுக ஆள தகுதி இல்லை, திமுக ஆள தகுதியில்லை, கும்பலை காக்காதே, கஞ்சா கும்பலை காக்காதே, மாத்திரை விக்குது மார்க்கெட்டில், மாத்திரை விற்கிறது மார்க்கெட்டில், திமுக அரசு தூக்கத்தில், திமுக அரசின் தூக்கத்தில், திமுக கையில் ஆட்சி, திமுக கையில் ஆட்சி, மக்கள் கையில் மதுவே